வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோவை சாய்பாபா காலனியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெற்றது. கோவை சாய்பாபா காலனி பகுதியில் தனியார் மகளிர் கல்லூரியில் பாஜக வானதி சீனிவாசனின் மக்கள் சேவை மையம் சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை வானதி சீனிவாசன் மற்றும் நடிகர் சரத்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். இதில் கல்லூரி மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் முழக்கங்களை ஏந்தி நடைபயணம் மேற்கொண்டனர். இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வானதி சீனிவாசன் சுற்றுப்புற சூழல் கார்பன் நியூட்ரலுக்காக இன்று வாக்கத்தான் நடைபெற்றது என்றார். கார்பன் நியூட்டன் கோவைக்கு வெர்ச்சுவல் மரம் நடவு எனப்படும் செல்போனை குறிப்பிட்ட நேரம் சுவிட்ச் ஆஃப் செய்து கார்பன் அளவை குறைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் 92,000 மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக இணைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் சுற்றுப்புற சூழல், உலக வெப்பமயமாதல் உள்ளிட்டவற்றிலிருந்து மாறுபட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மனிதனும் அவர்களது வாழ்க்கை முறையில் மாற்றத்தை கொண்டுவர வேண்டும் என்று விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். விழிப்புணர்வு வாசகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு 2 கிலோமீட்டர் இந்த வாக்கத்தானில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சரத்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். அதற்கு பின்பாக கார்பன் நியூட்ரல் கோயம்புத்தூருக்கு வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன், நம்முடைய செல்போனை குறிப்பிட்ட நேரம் அதை அணைத்து வைப்பதால் நாம் வெளியிடக்கூடிய கார்பன் அளவை குறைத்து ஒரு மரம் வளர்த்துவதற்கு மரம் எவ்வளவு கார்பன் உட்கொள்ளுமோ அந்த அளவிற்கான நம்மளோட செல்போன் அளவை கார்பனுடைய அளவீடு செய்து வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை இந்த யூனிவர்சிட்டியில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். 1.5 வருஷத்துக்கு முன்பாக இதே யூனிவர்சிட்டியில் 10,000 மாணவிகளோடு இந்த வெர்ச்சுவல் ட்ரீ பிளான்டேஷன் அப்படிங்கிறத ஆரம்பித்ததும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 10,000 மரங்களை வளர்த்ததற்கு இணையாக கார்பன் ஆஃப்செட் பண்ணியிருக்கோம். திரு பிரதீப் அவர்கள் தேன்சிட்டு அமைப்பினுடைய தலைவர் எங்களோடு இந்த பணியிலே மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்து இந்த இயக்கமாகவே இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று இந்த நிகழ்விலே 92,000 மாணவர்கள் ஆன்லைன் வாயிலாக இணைந்தார்கள். ஒவ்வொரு கல்லூரியிலையும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் செல்போன் அப்படிங்கிறது அழைத்து வைக்கப்பட்டு கார்பன் ஆஃப்செட் பண்ணி கார்பன் நியூட்ரல் பண்றதுக்காக இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். கோவை துடியலூரை அடுத்துள்ள வட்டமலைப்பாளையம் ஸ்ரீராமகிருஷ்ணா கல்லூரியில் 36 மணி நேர ஹேக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றது. கோவை துடியலூரை அடுத்துள்ள வட்டமலைப்பாளையம் ஸ்ரீராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் இஸ்ரேல் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து 36 மணி நேர ஹேக்கத்தான் போட்டிகள் நடத்தினர். கோவை துடியலூரை அடுத்துள்ள வட்டமலைப்பாளையம் ஸ்ரீராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் இஸ்ரேலின் ஏரியல் பல்கலைக்கழகம், இஸ்ரேலின் ப்ரோமிட்டி லிமிடெட் ஆகியோருடன் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் ஸ்ரீராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் இணைந்து 36 மணி நேர இஸ்ரேல் இந்தியா குளோபல் இன்னோவேட்டர்ஸ் ஹேக்கத்தான் 2026 நடத்தியது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த ஹேக்கத்தான் போட்டிகள் சைபர் ரெசிலியன்ஸ், சுஸ்டைனபிலிட்டி, என்ஜினியரிங் ஃபார் ஃபார்மா அண்ட் பயோடெக்னாலஜி மற்றும் டைவர்சிஃபைடு இன்னோவேஷன்ஸ் ஆகிய 3 முக்கிய பிரிவுகளில் நடைபெறும் இந்த போட்டிகளுக்கு 1400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 540க்கும் மேற்பட்ட அணிகளாக பதிவு செய்தனர். பின்னர் நடைபெற்ற தேர்வு செயல்முறைகளுக்கு பிறகு 350க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்ட 60 அணிகள் ஸ்ரீராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் இறுதி ஹேக்கத்தான் சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான தொடக்க விழாவில் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கி பேசினார். இணை நிர்வாக அரங்காவலர் எஸ் நரேந்திரன், அரங்காவலர் வி ராமகிருஷ்ணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஏ சவுந்தரராஜன் விழாவை ஒருங்கிணைத்து அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் இந்தியா, இஸ்ரேல் மற்றும் சிங்கப்பூரைச் சேர்ந்த புகழ்பெற்ற சர்வதேச நிபுணர்களின் குழுவைச் சேர்ந்த நடுவர்கள், இஸ்ரேலின் ERAIDA சேர்ந்த ராமே இசலவ் மற்றும் டேவ் பெலோஸ்டோட்ஸ்கி, இஸ்ரேலின் ப்ரோமிட்டி லிமிடெட் நிறுவனத்தின் மார்க் மெலாமெட், இந்தியாவின் பயோ ஃபார்மாக்ஸ் குரூப் லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சங்கர் மோகன், பாண்டோமாத் நிதிச்சேவை குழுமத்தின் இயக்குநர் டாக்டர் பரம்ஜீத் சிங் மஹானி, நெக்ஸ்ட் எக் அசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஊர்வக்ஷ் எஃப் தஸ்தூர், சிசிஇயின் மூத்த AI விஞ்ஞானி மற்றும் ஆராய்ச்சியாளர் டாக்டர் அர்பித் தீபக் யாதவ் மற்றும் IFIM கல்வி நிறுவனங்களின் டீன் டாக்டர்
சலு ஸ்ரீகாந்த் பட்நாயக் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி பேசினர். மேலும் இஸ்ரேலின் ஏரியல் பல்கலைக்கழகத்தின் ரெக்டர் பேராசிரியர் ஆர்பெல்ட் பின்ஹாசோ மற்றும் இஸ்ரேலின் புரோமெட்டி லிமிடெட் நிறுவனத்தைச் சேர்ந்த லெமியுல் மெலமெட் ஆகியோர் இந்தோ இஸ்ரேல் கல்வி ஒத்துழைப்பு மற்றும் கண்டுபிடிப்பு சார்ந்த தொழில் முனைவின் முக்கியத்துவம் குறித்து பேசினர். தொடர்ந்து நடைபெறும் ஹேக்கத்தான் போட்டியில் நிபுணர் குழுவினர் ஒவ்வொரு குழுவிலும் முதல் 2 இடங்களை தேர்வு செய்து வெற்றி பெற்றவர்களுக்கும் பெறுபவர்களுக்கும் பரிசுகளை வழங்கினர். இந்த முயற்சி மாணவர்களுக்கு தொழில்துறை புத்தாக்க மையங்கள் மற்றும் நீண்டகால தொழில் வழிகாட்டுதலுக்கு உதவியாக இருக்கும். ஸ்ரீராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி மாணவர்களை உலக அளவில் உயர்த்துவதற்காக இந்த ஹேக்கத்தானை SREC கொலாபரேட் இன்னோவேஷன் சென்டர் மற்றும் இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் சென்டர் ஆகியோர் ஏற்பாடு செய்துள்ளனர். Thank you very much for having us here. We must thank the trustees, the faculty members and the organizing committee for having put this hackathon together. It's a great honor to be here. We will be participating in the track 3, which is a diversified innovation track, more towards looking at not just innovation but also on an investment purpose. So, thank you. தமிழக மாணவிகளுடன் கேரள மாணவிகள் ஒன்றிணைந்து பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடினர். தமிழக மாணவிகளுடன் கேரள மாணவிகள் ஒன்று சேர்ந்து பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் கொண்டாட்டம். தமிழக மற்றும் கேரள மாணவிகள் நடனமாடியும் அசத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் நவக்கரையில் உள்ள AJK கல்லூரியில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழக மாணவிகளுடன் கேரள மாணவிகள் ஒன்று சேர்ந்து பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் கொண்டாட்டம். தமிழக மற்றும் கேரள மாணவிகள் நடனமாடி அசத்தியுள்ளனர். மேலும் பொங்கல் விழாவில் மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்தும் கரகாட்டம் ஆடியும் மயிலாட்டம் காவடி தூக்கி நடனமாடியும் அதேபோல கிராமிய பாடலுக்கு நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த கல்லூரியில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பெண்கள் அதிக அளவில் இருப்பதனால் தமிழ் பாரம்பரிய உடையான சேலை அணிந்து மலையாள தமிழ் பாடல்களை மாணவிகள் நடனமாடி உற்சாகமாக தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். அதேபோல பெண்கள் சிலம்பம் சுற்றி ஆடியும் குழந்தைகள் நடனமாடியதும் பெண்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. கல்லூரி வளாகத்தில் அனைத்து பெண்களும் உற்சாகமாக அசத்தலாக நடனமாடினர். என்னோட பேர் நந்தினி. நான் AJK காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். நாங்கள் எங்கள் காலேஜில் கடந்த 2 நாளாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நேற்றுக்கெல்லாம் காம்படிஷன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரங்கோலி காம்படிஷன்ஸ் நடந்ததுங்க. சிலம்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் எல்லாமே இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் பொங்கல் காம்படிஷன் வச்சு இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் சேர்ந்து நம்மளோட கலையான வள்ளிக்கும்மி ஆட்டம் பண்ணியிருந்தோங்க. அதிமுக திமுகவிற்கு இணையாக தாவேகாவை பார்க்கிறேன் என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். நிறைவேற்றிய வாக்குறுதிகளும் மக்களுக்கு முறையாக சென்றடையவில்லை. கிராமத்தை நோக்கி தொழிற்சாலைகள் எதுவும் வரவில்லை. திமுக அரசு அனைத்து மட்டங்களிலும் தோல்வியுற்று உள்ளது. மாநாட்டில் பேசியது திமுகவிற்கு மாற்று அதிமுகவாக இருக்கக்கூடாது என்று எடுத்துக் கொள்ளலாமா? அப்படி எடுத்துக் கொள்ளலாம். தமிழ்நாட்டில் எந்த ஊழல் நடைபெறாமல் தடுக்க வேண்டும். இன்று வரைக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று விஜய் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். அது எப்படி வலுப்பெறும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அவர் அதே கருத்தில் இருக்காரா? அவரை நோக்கி யாரெல்லாம் சொல்கிறார்கள்? அடுத்த கட்டம் எப்படி நகரும் என்பது இன்னும் சில நாட்களில் தெரியும் என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுக திமுகவிற்கு சமமாக விஜய் கட்சியை பார்க்கிறேன். திமுக அதிமுக ஏற்கனவே வலு இழந்துவிட்டது. ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் யாரையாவது ஜெயிக்க சொல்லுங்கள். 2010ஆம் ஆண்டு 3% உள் ஒதுக்கீட்டிற்கு தடையாக இருந்தது யார்? 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறீர்களே, பேசியதுண்டா? பச்சை துரோகம் செய்தது யார் என்றும் கோரினார். அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், அப்படி எடுக்கக்கூடாது என்றெல்லாம் பொருள் இல்லை. ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது கடந்த ஒரு 30, 40, 50, 1967க்கு பிறகு இந்த கட்சிக்கு மாற்று அந்த கட்சி என்று இல்லாமல் நாங்கள் சொல்லக்கூடிய கூட்டணி தத்துவம், அதாவது இனிமேல் தமிழகத்தில் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஏகாதிபத்திய உணர்வுகளை உருவாக்குது. இன்னைக்கு எப்படி அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்
தான் நினைச்சது தான், அதாவது அந்த கட்சியினுடைய அந்த அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தை பற்றி கூட கவலைப்படாம தான் நினைத்ததை செய்யக்கூடிய அளவுக்கு யார் மேலும் வேண்டாலும் படையெடுக்கலாம், எந்த நாட்டை வேண்டாலும் கைப்பலாம், யாரை வேண்டுமென்றாலும் இது செய்யலாங்கிற ஒரு எதேச்ச போக்கு உருவாகுதோ அதுபோல ஆட்சிக்கு கைக்கு வந்து விட்டால் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்ற ஒரு மனப்பான்மை கடந்த 67 கடந்த 2021 நடைபெற்ற தேர்தலிலும் ஆட்சிக்கு வந்த இடத்துல மனோநிலை இருக்கிறது. அதனால தான் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய எந்த பிரச்சனையும் முடியல. அதனால் நான் சொல்லுவதில் 2 அர்த்தம் உண்டு. புதிதாக வரக்கூடிய சக்திக்கும் அதையும் நான் புறந்தள்ள முடியாது. அதே சமயத்தில் மிக முக்கியமாக நோக்கம் தமிழ்நாட்டில், அதாவது கூட்டணி ஆட்சியில், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அந்த கூட்டணியில் பங்கு பெறக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் எப்படி அண்டை மாநிலமான கேரளாவில் ஒரு சிறிய ஒரு குரூப் இருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு 10 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக அந்த கேரளாவில பெரிய அளவுக்கு ஊழலோ குற்றச்சாட்டுகளோ எழறதில்லை. கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். அவர் என்ன பேசியுள்ளார் என்பதை தற்போது சற்று விரிவாக பார்க்கலாம். கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசியதாவது, பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் அவர்களை கோயம்புத்தூர் வருகை தந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார் என்றும், அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையும் கோவையில் கோவில்களில் தரிசனம் மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தின் அரசியல் நிலைகள் குறித்து எடுத்து உரைக்கக்கூடிய மையக்குழு கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார். அதிமுகவோடு தொகுதி பங்கீடு குறித்து இதுவரை எதுவும் பேசவில்லை, கேட்கவில்லை. சென்சார் போர்டை பாஜக பயன்படுத்துவதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். சென்சார் போர்டிற்கும் பாஜகவிற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. ஜனநாயகன் படம் குறித்து சென்சார் போர்டு உறுப்பினர்கள் சில கருத்துக்களை கூறியுள்ளனர். திரைப்படங்களில் சிலவற்றை காட்டலாம், சிலவற்றை காட்டக்கூடாது என்று உள்ளது. அதன் அடிப்படையில் அவர்கள் சில கருத்துக்களை கூறியுள்ளனர். அதை சரியா தவறா என்பது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், நிச்சயம் திமுக ஆட்சிகள் இருக்காது. இது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் ஆகும். இப்படி பொய்யான ஆட்சியை திமுக நடத்தி வருகிறது. அதிமுகவில் OPS தினகரனை இணைப்பது குறித்து அதன் பொதுச் செயலாளர் APS தான் முடிவு செய்ய முடியும். பாரதிய ஜனதா கட்சி யாரையும் அடிபணிய வைக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த வேளையில் இப்போதும் எப்போதும் ஈடுபடாது என்றும் அவர் தெரிவித்தார். மையக்குழு கூட்டம் எங்களுடைய கோர் கமிட்டி வழக்கமா நடக்கும். எந்த பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் சரி, அல்லது உள்துறை அமைச்சர், மூத்த தலைவர்கள் வரும்போது தமிழகத்துடைய அரசியல் நிலைமைகளை குறித்து அதில் கருத்துக்கள் சொல்லுவோம். அந்த கருத்துக்களை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். உள்ள நிலைமைகளை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். தொகுதியோடு பங்கீடு கொடுத்து இதுவரைக்கும் எதுவும் பேசல. அது கேட்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஆனா இதுவரைக்கும் கேட்கல. இல்ல, நீங்க தவறா கேள்வி கேட்கறீங்க. இடி ஒரு இண்டிபெண்டன்ட் தனி அமைப்பு, ஒரு ஆணை. இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை ஒரு தனி ஆணை. அவங்க எதற்காக போறாங்க என்னங்கிறது அவங்களுக்கு தான் அது தெரியும். இதுல பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கத்துக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. தேசிய குதிரை சவாரி சாம்பியன்ஷிப் 2025 கோவையைச் சேர்ந்த இளம் வீரர்கள் அபார சாதனை படைத்துள்ளனர். ஜூனியர் தேசிய குதிரை சவாரி சாம்பியன்ஷிப் 2025 கோவை ஸ்டேபிள்ஸ் இளம் வீரர்கள் அபார சாதனை படைத்துள்ளனர். சமீபத்தில் நடைபெற்ற ஜூனியர் தேசிய குதிரை சவாரி சாம்பியன்ஷிப் 2025 போட்டியில் கோவை ஸ்டேபிள்ஸ் குதிரை சவாரி பள்ளியைச் சேர்ந்த 8 திறமையான இளம் வீரர்கள் சிறப்பான ஆற்றலை வெளிப்படுத்தி நகரத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். இந்த போட்டியில் 4 பிரிவுகளில் 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். கபிலேஷ், ஆதவ் கந்தசாமி, பிரித்திவ் கிருஷ்ணா, ஆதர்ஷ், பிரத்திக் ராஜ், சோனிகா, சுனில், திவ்யேஷ் ராம் மற்றும் ஹர்ஷியத் ஆகிய வீரர்கள் தங்களின் அபார திறமை, ஒழுக்கம் மற்றும் விளையாட்டு மனப்பான்மையை வெளிப்படுத்தி 5 தங்கப்பதக்கம், 3 வெண்கலப் பதக்கங்கள் மற்றும் 5 4ஆம் இடங்களை வென்று தேசிய அளவிலான போட்டியில் கோவை ஸ்டேபிள்ஸின் மிகச்சிறந்த சாதனைகளில் ஒன்றாக பதிவு செய்துள்ளனர். இந்த ஜூனியர் தேசிய குதிரை சவாரி சாம்பியன்ஷிப் புரிவெடுத்து வரும் இளம் குதிரை சவாரி வீரர்களுக்கான மிக முக்கியமான மற்றும் மதிப்புமிக்க மேடையாக கருதப்படுகிறது. தொடர்ச்சியான சிறப்பான செயல்பாடு
செயல்பாடு மற்றும் தொழில்நுட்ப திறமையில் கோவை ஸ்டேபிள்ஸ் அணி தனித்துவமாக திகழ்ந்ததாக பயிற்சியாளர்களும் அதிகாரிகளும் பாராட்டினர். வீரர்களின் கடுமையான பயிற்சி, அர்ப்பணிப்பு மற்றும் குதிரைகளுடன் உள்ள வலுவான இணைப்பே இந்த வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது என்றும் தெரிவித்தனர். வீரர் பிரித்திவ் கிருஷ்ணா FEI சில்வர் டூர் போட்டியில் இந்திய அணியின் உறுப்பினராக பங்கேற்று உலகளவில் நடைபெற்ற போட்டிகளில் தங்கப்பதக்கம் பெற்றதன் மூலம் இந்தியாவிற்கும் கோவை ஸ்டேபிள்ஸிற்கும் பெருமை சேர்த்துள்ளார். அதேபோல வீரர் ஹர்ஷியத் 2025 அக்டோபர் மாதத்தில் பக்ரைனில் நடைபெற்ற இளைஞர் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்த வெற்றிகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் 2025ஆம் ஆண்டில் மட்டும் கோவை ஸ்டேபிள்ஸ் அணி தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகள், வெளிநாடுகளில் நடைபெற்ற போட்டிகள் உட்பட 48 தங்கப்பதக்கங்கள், 28 வெள்ளிப் பதக்கங்கள், 32 வெண்கலப் பதக்கங்கள், 20 4ஆம் இடங்கள், 10 5ஆம் இடங்கள் மற்றும் 14 6ஆம் இடங்கள் என்று அபாரமான சாதனைகளை பதிவு செய்துள்ளது. இது கோவை ஸ்டேபிள்ஸை நாட்டின் முன்னணி குதிரை சவாரி பயிற்சி மையங்களில் ஒன்றாக மேலும் உறுதிப்படுத்துகிறது. கோவை ஸ்டேபிள்ஸ் நிர்வாகத்தினரும் பயிற்சியாளர்களான திரு சரவணன், திரு செந்தில்நாதன் மற்றும் திரு ஸ்ரீராம் ஆகியோரும் இளம் வீரர்களின் இந்த அபார சாதனைகளில் பெருமிதம் தெரிவித்ததுடன் திட்டமிட்ட பயிற்சி முறைகள், அனுபவமிக்க பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதல் மற்றும் பெற்றோரின் இடையறாத ஆதரவே இந்த வெற்றிகளுக்கு காரணம் என்றும் குறிப்பிட்டனர். My name is Sonika and I've been part of Kovai Civils for almost 2 years now. I participated in JNEC this year and it happened in Bangalore and I couldn't place in the individuals this year. I hope I can do my best next year and but I did place 4th in team this year in South Zone and I hope for great results and I'm grateful for my coaches. They've trained me a lot this year and I've had good experiences. என் பேர் பிரத்திக். நான் 3 வருஷமா ரைடிங் பண்ணிட்டு இருக்கேன் கோவை ஸ்டேபிள்ஸ்ல. இது JNEC. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல். ஹாப்பி மூமெண்ட். கோவை கணியூர் பகுதியில் உள்ள பார் கல்லூரியில் தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் பண்டிகை மிக உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. கோவை கணியூர் பகுதியில் உள்ள பார்க் கல்லூரியில் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் திருவிழா மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. கல்லூரி வளாகத்தில் மண்பானையில் பொங்கல் பொங்க, பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு மாணவர்கள் சூரிய வழிபாடு செய்தனர். கிராமத்து திருவிழாவை நினைவூட்டும் வகையில் உரிகடித்தல், கயிறு இழுத்தல், கும்மி ஆட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பொங்கல் விழாவிற்கு தனித்துவம் சேர்த்தது. இந்நிகழ்ச்சியில் பாஜக விளையாட்டு பிரிவு மாநில செயலாளரும் கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரியுமான அனுஷா ரவி கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்தார். குறிப்பாக கொங்கு மண்ணின் பாரம்பரிய துடும்பு இசை முழங்க அதற்கேற்றவாறு மாணவ மாணவியர் அனைவரும் உற்சாகமாக நடனமாடிய பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த கொண்டாட்டம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. டாக்டர் அனுஷா ரவி, CEO ஆஃப் பார்க் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்னைக்கு இங்கே பார்க்கில் பெரிய பொங்கலாக வச்சுருக்கோம். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் வைஸ் பொங்கல் வச்சுருக்காங்க. நிறைய விளையாட்டுகள், சிலம்பம், கயிறு இழுத்தல், பானை அடிக்கிறது, உரி அடிக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழர் திருநாளான இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறது வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னைக்கு எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் எல்லாமே பொங்கல் சிறப்பாக இருந்தது. ஸோ இது நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்கிறதுக்கும் இன்னும் உழவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை சார்பாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பெரிய லெவலில் கொண்டாடுறோம். ஸோ எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றி. கஷ்டப்பட்டு சாப்பாடை நம்மளுடைய வீட்டுக்கு தினமும் கொண்டு வரக்கூடிய உழவர் பெருமக்களுக்கு எங்களுடைய நன்றி. கோவையில் 4வது முறையாக சாரங் 2026 எனும் கோடைக்கால விற்பனை கண்காட்சி துவங்கியது. தமிழ்நாடு கைவினை கழகத்தின் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து நடத்தும் கோடைக்கால 4வது கைவினை கண்காட்சி மற்றும் விற்பனை சாரங் 2026 ஜனவரி 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் கோவை நகரில் நடைபெறுகிறது. திருச்சி சாலைக்கு அருகில் உள்ள சென்ட்ரல் ஸ்டுடியோ சாலையில் அமைந்துள்ள 77 டிகிரி ஈஸ்ட் வளாகத்தில் நடைபெறும் இந்த கண்காட்சி மற்றும் விற்பனை கோவை மக்களுக்கு தனித்துவமான ஷாப்பிங் அனுபவமாக அமையும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பல முன்னணி பிராண்ட்கள் முதன்முறையாக கோவைக்கு வருவதால் பார்வையாளர்களிடையே அதிக ஆர்வம் காணப்படுகிறது. 38 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனமான தமிழ்நாடு கைவினை கழகம் மாநிலம் முழுவதும் கைவினை பொருட்கள் மற்றும் கைவினை கலைஞர்களின்
பகவும் உள்ள கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு நடத்தும் பண்டிகை கால கண்காட்சிக்கான சிருஷ்டி 28 ஆண்டுகளுக்கு முன்பு கோவை நகரில் தொடங்கப்பட்டது. இது விற்பனை கண்காட்சிகளில் தனித்த இடத்தை பெற்றுள்ளது. தற்போது 4வது பதிப்பாக நடைபெறும் சாரங் கண்காட்சி கோடை காலத்திற்கு ஏற்ற எளிமையான ஆடைகள் மற்றும் வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு லகுவான பண்டிகை கால ஆடைகளை மையமாக கொண்டதாகவும் அமைந்துள்ளது. கண்காட்சியில் ஜவுளி, புடவைகள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகள், மதிப்புமிக்க நகைகள், பட்டு துணிகள், வீட்டு அலங்கார பொருட்கள் உள்ளிட்டவைகள் ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு 32 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் நகரின் பிரபல உணவகங்களின் கீழ் இயங்கும் லிட்டில் சோய், ரசனை, பெட்டி டூ ஆகியவற்றின் சிறப்பு உணவு மற்றும் பானங்கள் பார்வையாளர்களுக்கு கூடுதல் ஈர்ப்பாக இருக்கும். என் பேரு ரூபா மோகன்தாஸ். நான் கிராஃப்ட்ஸ் கவுன்சிலோட பிரசிடென்ட். இந்த 2 வருஷமா நான் தான் பிரசிடென்டா. இது சாரங்கோட 4th எடிஷன். இந்த தடவை 77 டிகிரி ஈஸ்ட் திருச்சி ரோட்ல இது நடக்குது. இது வந்து கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடோட சம்மர் கியூரேஷன். நாங்கள் எல்லா வருஷமும் மெம்பர்ஸ் பர்சனலாக முடிஞ்ச அளவுக்கு புதிய பிராண்ட்ஸ் யாரெல்லாம் கோயம்புத்தூருக்கு வரலையோ அவங்கள கூட்டிட்டு வரோம். அப்படியே வரவங்களும் திரும்பி வரவங்களும் எல்லாருமே சஸ்டைனபிலிட்டி, காட்டன், ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் வீவ்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஒர்க் பண்றவங்க தான் நம்ம இங்கே கூட்டிட்டு வரோம். இங்கே வந்து ஷாப் பண்றது என்னன்னா எங்களோட 2 ஃபண்ட் ரைசர்ஸ் இருக்கு, சிருஷ்டி அண்ட் சாரங். சிருஷ்டி தீபாவளி டைம்ல நடக்குது, இது பொங்கல் டைம்ல நடக்குது. 1988ல இருந்து இயங்கிட்டு இருக்கு கிராஃப்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ நம்ம வந்து இந்த சேல்ங்கிற கான்செப்டே கோயம்புத்தூருக்கு சிருஷ்டி மூலியமா ஒரு 28 வருஷமா இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த சாரங்கிறது இது 4வது வருஷம். அண்ட் எல்லாருமே ரொம்ப பெரும்பாலும் எதிர்பார்க்கறாங்க இதை. பிகாஸ் இங்க வந்தா ஓரளவுக்கு புது டிசைன்ஸ், சம்மருக்கு ஏற்ற மாதிரி லினன்ஸ், ஹேண்ட்லூம் எல்லாம் கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து பொங்கல்னால உங்களுக்கு இந்த தடவை பாத்தீங்கன்னா கோல்ட் ஜுவல்லரி, பட்டு, சந்தேரி எல்லாமும் இருக்கு. ஸோ இங்க வந்தீங்கன்னா ஒரு மிக்ஸா எல்லாருக்குமே மென், விமென், கிட்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ வந்தாங்கன்னா அண்ட் ஃபுட்டும் நமக்கு இங்க லோக்கல் ரெஸ்டாரண்ட் லிட்டில் சாய், ரசனை அண்ட் பெட்டி டூன்னு 3 ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க இங்க ஃபுட் கவுண்டர் போட்டிருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா ரிலாக்ஸ்டா ஒரு 32 ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லபடியா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஐந்திணை எனும் பெயரில் தமிழ்நாட்டின் 5 நிலப்பரப்புகளான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையை மையமாக கொண்டு கோவையில் உள்ள ரத்தினம் கல்லூரியில் பொங்கல் தின விழா கொண்டாடப்பட்டது. ஐந்திணை எனும் பெயரில் தமிழ்நாட்டின் 5 நிலப்பரப்புகளான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலையை மையமாக வைத்து பொங்கல் விழா கோவை ரத்தினம் கல்லூரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கோவை மாவட்டம் ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்தினம் கல்லூரியில் ஐந்திணை எனும் பெயரில் தமிழ்நாட்டின் 5 நிலப்பரப்புகளான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலையை மையமாக வைத்து பொங்கல் விழா கோவை ரத்தினம் கல்லூரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் விழாவில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று ஜமாப்புடன் தொடங்கி தமிழ் பழக்க வழக்கங்களையும் கிராமப்புற வாழ்க்கையையும் பிரதிபலிக்கும் விதமாக வள்ளிக்கும்மி, மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் போன்ற பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் வெகுவாக கவர்ந்தது. அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாரம்பரிய கலாச்சார உடை அணிந்து பொங்கல் வைத்து உற்சாகமாக நடனமாடினர். இதில் கோல போட்டி, உரியடி, கயிறு இழுத்தல் மற்றும் முளைப்பாரி உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய போட்டிகளுக்கும் விளையாட்டுகளும் நடத்தப்பட்டு கல்லூரி வளாகம் முழுவதும் திருவிழா கோலம் போல் காட்சியளித்தது. இந்த 2026 பொங்கல் வந்து ரத்தினம் பொங்கல். இன்ஃபேக்ட் ரத்தினம்ல வந்து குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாரும் நீங்க 10,000 பேர் பக்கம் கலந்துக்கிறாங்க. நீலி ஒரு 60 டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பொங்கல் வைக்கிறாங்க. இந்த பொங்கலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, சமத்துவ பொங்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க, காணும் பொங்கல் கேள்விப்பட்டீங்க. இது வந்து ட்ரக்குக்கு எதிரானதும் பெண்களுடைய கொடுமைக்கு எதிராக நடக்கக்கூடிய பொங்கலுக்கான ஒரு பொங்கலை இந்த டைம் நம்ம செலிப்ரேட் பண்றோம். இது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வந்து அவங்களுடைய ஈடுபாட காமிக்கிறாங்க. சிலபஸ் தவிர மத்த எது இருந்தாலும் நம்ம பசங்க பயங்கரமா பண்ணுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த பொங்கலுக்கு உங்களுடைய ரத்தினம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பிரம்மாண்ட தேசிய மாநாடு கோவையில்
தொடங்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ அமைப்பான இந்திய அடக்க விலையில் கணக்காளர்கள் நிறுவனம் தனது 63வது தேசிய அடக்க விலையியல் மற்றும் மேலாண்மை கணக்காளர்கள் மாநாடானது கோவையில் ஜனவரி 9 இருந்து 11 தேதிகளில் நடக்கிறது. NCMAC 2026 ரைஸ் இந்தியாவையும் CMA உறுப்பினர்களையும் மறுநிலைப்படுத்துதல், வளர்ச்சியை தீவிரப்படுத்தல், திறனை வலுப்படுத்தல் மற்றும் திறன்களை மேம்படுத்தல் என்ற உட்கருத்தில் நடைபெறுகிறது. விக்சித் பாரத் 2047 என்ற இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையின் அங்கமான அடக்க விலை போட்டித் திறனை வலுப்படுத்துதல், உற்பத்தி திறனை உயர்த்தல், சுற்றுச்சூழல், சமூக மற்றும் ஆளுமை நிலைத்தன்மை மற்றும் நடைமுறைகளை செயல்படுத்துதல், தொழில் புரட்சி 5.0, உலகளாவிய ஆலோசனை சூழல் மற்றும் உருவெடுக்கும் தொழில்நுட்பங்கள், உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் தரவு சார்ந்த முடிவெடுக்கும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் CMA உறுப்பினர்களின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும். மாநாட்டின் நிகழ்ச்சிகள் நேரலையாக வழங்கப்படுகிறது. தொழில் முனைவு மனப்பாங்கு, வலுவான தொழில்துறை அடித்தளம், புதுமை சார்ந்த சூழல் ஆகியவற்றில் புகழ்பெற்ற கோவையில் சிறப்புமிகு இம்மாநாடு நடைபெறுவது பெருமைமிக்க தருணமாகும் என்று CMA TCA ஸ்ரீனிவாச பிரசாத், தலைவர், ICMAI முதன்மை புரவலர், 63வது NCMAC 2026 தெரிவித்தார். வணக்கம், என் பேர் டாக்டர் ஆர் மகேஸ்வரன், கோயம்புத்தூர் சாப்டர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன். இன்னைக்கு ஹோட்டல் மெர்லிஸ்ல நேஷனல் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கன்வென்ஷன் 2026 அப்படிங்கிறது ஆரம்பிச்சு இன்னைக்கு இன்னாகுரல் முடிஞ்சு பிளினரி செஷன் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு 3 டெக்னிக்கல் செஷன்ஸ் நாளைக்கு நடக்குது. அச்சீவர்ஸ் மீட் நாளைக்கு ஈவினிங் நடக்குது. சண்டே ஒரு 4th டெக்னிக்கல் செஷனும் வேலிடிட்டி செஷனும் நடக்குது. இன்னைக்கு இன்னாகுரலுக்கு சன்மாருடைய MD சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு. வேலிடிட்டி செஷனுக்கு டாக்டர் E. பாலகுருசாமி, ஃபார்மர் வைஸ் சான்சலர் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் சேர்மன் ஆஃப் EBG ட்ரஸ்ட் வர உள்ளார்கள். இது இன்னைக்கு 1100 ரெஜிஸ்ட்ரேஷன் தாண்டி போயிட்டு இருக்கு. இது முதல் முறையா நேஷனல் கன்வென்ஷன் கோயம்புத்தூர்ல நடக்குது. இது முதல் முறை. கோயம்புத்தூர் ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இது ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி, செல்ஃப் ட்ரிவன் சிட்டி. இங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்தது. சவுத் இந்தியாஸ் மேன்செஸ்டர் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க முதல்ல. இப்போ அது மட்டும் இல்லாம மெடிக்கல் டூரிசம் நிறைய இருக்கு, எஜுகேஷன் ஹப்பா இருக்கு, IT டெவலப்மெண்ட் நிறைய இருக்கு. ஸோ மல்டி ஃபேஸ்டட் இண்டஸ்ட்ரியா இருக்கிறதுனால கோயம்புத்தூர் ரைட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் சூஸ் பண்ணாங்க. அதுக்கு நாங்கள் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் இங்கே நடக்கிறதுனால கடந்த ஒரு மாசமா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி நாங்கள் நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கு. 1100 பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெலிகேட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதில் பங்கு பெறாங்க. இந்த காஸ்டிங் ஃபீல்டில் என்ன லேட்டஸ்ட் அப்படிங்கிறத பற்றி நிறைய இண்டஸ்ட்ரியல் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறாங்க. எப்படி நம்ம இன்னும் காஸ்ட் கட் பண்ணலாம், எப்படி காஸ்ட் இன்னும் நம்ம மேனேஜ் பண்ணலாம், எப்படி காஸ்ட் நம்ம வேல்யூ அடிஷன் கூட காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இது பண்றோம். கோவை திருச்சி சாலையில் உள்ள பிரசன்னா கியா ஷோரூமில் புதிய கார் அறிமுக விழா நடைபெற்றது. கோவை திருச்சி சாலை மற்றும் அவினாசி சாலை, பொள்ளாச்சி, ஊட்டி, திருப்பூர், அவினாசி, ஈரோடு, கரூர் மற்றும் நாமக்கல் உள்ளிட்ட கொங்கு மண்டல பகுதிகளுக்கு முழுமையான சேவையினை வழங்கி வரும் பிரசன்ன கியா நிறுவனம் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்டோமொபைல் துறையில் தனக்கென்று தனி முத்திரை பதித்துள்ளது. இந்நிலையில் கோவை திருச்சி சாலையில் உள்ள கியா பிரசன்னா ஷோரூமில் ஆல் நியூ கியா செல்டோஸ் கார் அறிமுக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கியா பிரசன்னா வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் முன்னிலையில் புதிய பிரீமியம் ஆல் நியூ செல்டோஸ் காரை அனைவரும் இணைந்து அறிமுகம் செய்தனர். புதிய கியா ஆல் நியூ செல்டோஸ் குறித்து கியா பிரசன்னா கோயம்புத்தூர் பொது மேலாளர் பீட்டர் ஜோசப் வின்ஸ்டர் பேசினார். அப்போது பேசிய அவர், முன்னணி பாதுகாப்பு அம்சங்களுடன் பிரீமியம் SUV கார்கள் பிரிவில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கியுள்ள ஆல் நியூ கியா செல்டோஸ் சிறப்பான டிரைவிங் அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகிய 2 வகைகளும் இதில் இருப்பதாகவும், புதிய கியா செல்டோஸ் மேம்பட்ட ADAS தொழில்நுட்பம், பிரீமியம் உட்புற வடிவமைப்பு மற்றும் சிறந்த ஓட்டுநர் அனுபவம் ஆகியவற்றுடன் விலை வரம்பில் சிறந்த மதிப்புள்ள SUV-யாக தனித்து நிற்பதாகவும் அவர் தெரிவித்தார். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நுகர்வோரால் அதிகம் நம்பப்படும் ரீட்டைல் வணிக நிறுவனம் என்ற விருதையும் கியா பிரசன்னா பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சார், குட் ஈவினிங் சார். என்னோட பேர் பீட்டர் ஜோசப் வின்சர். I am the General Manager for Prasanna Group. Today we are having the launch of new Seltos. This is the second generation, started in 2019, first launch,
and 2026 is the seriously the genuine launch of the இன்னைக்கு வந்தது நாங்கள் எல்லா கஸ்டமர்ஸு 2026 நியூ லான்ச்சோட கியா செல்டர்ஸ்க்கு லான்ச்சுக்கு வந்திருக்காங்க. டுடேஸ் அ கிராண்ட் ஒகேஷன். பழைய வண்டிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் பேஸு, லெங்த் ஆஃப் த வெஹிக்கிள் வீல் பேஸு கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்காங்க. 95 mmக்கு லெங்க்த்து, 80 mmக்கு. சார் தேர் ஆர் அரௌண்ட் 8 கலர்ஸ். ஒயிட், புது 2 ப்ளூ மேஸ் வந்திருக்கு, அப்புறமா கிரேவும் வந்திருக்கு, சில்வரு, ரெட்டு, ஒரு 7 கலர் புதுசாக வந்திருக்கு சார். சார் டைப் நீங்கள் எந்த பேங்க் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் எவ்ரி திங் இஸ் டைட் அப். ஆன் த ரோட் சார் எக்ஸ் ஷோரூம் நம்ம பெட்ரோல் வேரியன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,99,000 சார். அப்புறமா உங்களுக்கு டீசல் வேரியன்ட்னா 12,59,000 ஸ்டார்ட் ஆகுது. மதுரையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பேட்டியளித்துள்ளார். அவர் என்ன பேசியுள்ளார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 4.37 கோடி ரூபாய் செலவீட்டில் உபகரணங்கள் மற்றும் உயர் மருத்துவ மேம்படுத்தப்பட்ட உடற்கூராய்வு மையத்தை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன்குமார், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன், மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன், மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுகையில், திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பின்பு மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனைக்கு 420 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நாள்தோறும் உள் நோயாளியாக 3,500 பேரும், வெளி நோயாளியாக 7,000 பேரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தமிழகத்தில் இதுவரை 934 நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. இம்முகாம்களில் கடந்த வாரம் வரை பல பேர் பயனடைந்து உள்ளனர் என்றும், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைந்து கட்டி முடிக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தலைக்காயம் அறுவை சிகிச்சை போல அறுவை சிகிச்சை அளிப்பதற்கு மட்டுமே ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்படுவார்கள். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை முதல் தொகுதி 2027ஆம் ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது என்றும் கூறினார். சிடி ஸ்கேன் 1.5 லட்சமும், டிஜிட்டல் எக்ஸ்ரே 1,60,000 என்கின்ற வகையிலும் கடந்த ஓராண்டில் மட்டும் எடுக்கப்பட்டிருக்கிறது. MRI ஸ்கேனை பொறுத்தவரை 16,000 ஸ்கேன் கடந்த ஆண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. 15,680 என்கின்ற வகையில் துல்லியமாக MRI ஸ்கேன்கள் கடந்த ஆண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி MRI ஆக இருந்தாலும், CT ஆக இருந்தாலும், டிஜிட்டல் எக்ஸ்ரேவாக இருந்தாலும் அதன் பயன்பாடு இன்றைக்கு அதிகரித்து வருகிற நிலையில் இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பையும் மருத்துவ சேவைகளின் கூடுதல் எண்ணிக்கை காரணமாகவும் அதிகரிக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நானும் நம்முடைய வணிக வரித்துறை அமைச்சர் அவர்களும், மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் அவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்று இன்று காலையில் இந்த மருத்துவமனையில் கூடுதலாக 4,37,00,000 மதிப்பீட்டில் பல்வேறு மருத்துவ திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கோவை கல்லூரி மாணவர்கள் உருவாக்கிய ஹைட்ரஜனில் இயங்கும் வாகனம் இது சர்வதேச போட்டியிலும் பங்கேற்க உள்ளது. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற 41வது ஷெல் ஈகோ மாரத்தான் ஆசிய பசிபிக் போட்டிகள் கத்தார் நாட்டில் இம்மாத இறுதியில் நடைபெற உள்ளது. மிக குறைந்த எரிபொருளில் அதிக ஆற்றலுடன் இயங்கக்கூடிய வாகனங்களை உருவாக்கும் மாணவர்களுக்கான சர்வதேச போட்டி இது. மேலும் வாகனத்துறையில் வழக்கமான எரிபொருள் அல்லாது நிலைத்தன்மை கொண்ட எரிபொருள் மூலம் அதிக நேரம் திறம்பட இயங்கும் வாகனங்களை உருவாக்கும் போட்டியாகும். இந்த போட்டியில் கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 14 மாணவர்களை கொண்ட அணியான
டீம் நியூ ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் தங்களின் புதிய முன்மாதிரி வாகனத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த அணியை இப்போட்டியின் ஹைட்ரஜன் எரிபொருள் பிரிவில் இந்தியா சார்பாக பங்கேற்கும் ஒரே அணி என்ற பெருமையை பெற்றுள்ளது. இவர்களின் அறிமுகமும் இந்த வாகனத்தின் அறிமுக நிகழ்வும் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் நடைபெற்றது. ப்ரொஃபைல் இவி நிறுவனத்தின் தொழில்நுட்ப ஆலோசகர் குறிச்சி குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு சங்கர் வானவராயர் இந்த வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து 3வது முறையாக சர்வதேச அளவில் புகழ்பெற்ற இந்த ஷெல் ஈகோ மாரத்தானில் டீம் நியூ பங்கேற்கிறது. இந்த ஆண்டு ஜனவரி 21 முதல் 25 வரை கத்தார் நாட்டின் தோஹாவில் உள்ள லூசேல் சர்வதேச சர்க்கியூட்டில் இந்த போட்டி நடைபெறுகிறது. இந்த அணியில் குமரகுரு கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த 14 மாணவர்கள் உள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் பொறியியல் துறையைச் சேர்ந்தவர்கள். திரு அஸ்வின் கார்த்திக் இந்த அணியின் கேப்டனாகவும் ஷெல்வி ஷோபிகா வாகனத்தின் ஓட்டுநராகவும் செயல்படுகின்றனர். 1 கனமீட்டர் ஹைட்ரஜனை பயன்படுத்தி 600 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பயணிக்கும் வகையில் இதன் ஆற்றல் திறன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு மொத்தம் 42 லட்சம் செலவாகி உள்ளது. நிகழ்வில் குறிச்சி குமார் பேசுகையில் மாணவர்களின் கடின உழைப்பையும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களையும் தேர்ந்தெடுத்த விதத்தையும் அவர்கள் வெகுவாக பாராட்டினர். மாணவர்கள் இந்த போட்டியில் கற்றுக்கொண்ட பொறியியல் நுணுக்கங்களை தங்களின் எதிர்கால பணியிலும் தொடர வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். To see such a high technology clean energy solution that's being used by Kumaraguru students. It's also impressive that as students still studying, they are able to create such wonderful engineering excellence. I congratulate the team and I wish them all the best in winning the race in Qatar. Thank you. சுவாமி விவேகானந்தா கல்ச்சுரல் அசோசியேஷன் சார்பாக சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. சுவாமி விவேகானந்தா கல்ச்சுரல் அசோசியேஷன் சார்பில் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. கோவை சொக்கம்புதூரில் சுவாமி விவேகானந்தர் கல்ச்சுரல் அசோசியேஷன் சார்பில் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். இதுகுறித்து விவேகானந்தா கல்ச்சுரல் அசோசியேஷன் முன்னாள் தலைவர் சுப்ரதா பாரிக் கூறுகையில், கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த இலவச ரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது. இதேபோல் ஏழை குழந்தைகள் கல்விக்கு உதவி செய்வது போன்ற பல உதவிகளை செய்து வருகிறோம் என்றும் தெரிவித்தார். வணக்கம். நம்ம வந்து சுவாமி விவேகானந்தா கல்ச்சரல் அசோசியேஷன் சார்பா வருஷமா பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துறோம். இந்த வருஷம் சந்தி சோஷியல் சர்வீஸ் மூலியமா தான் நம்ம வந்து அவங்க கோஆபரேஷன்ல தான் இதை நடத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 கேண்டிடேட்ஸ்க்கு மேலே இங்கே டொனேட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வருவாங்க. ஆனா வந்து 100 கேண்டிடேட்க்கு மேலே வந்து நம்ம வந்து பிளட் எடுப்போம். அது போக இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் நாங்கள் சுவாமி விவேகானந்தா கல்ச்சரல் சார்பாக நிறைய பண்றோம். ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல்னா நம்ம வந்து ரொம்ப கிராண்டா நடத்துறோம். ஏன் கேட்டீங்கன்னா நல்ல எக்ஸைட்மெண்ட் இருக்கு. நம்ம வந்து ஆல் மெம்பர்ஸ்க்கு எல்லாரும் வந்து சேர்ந்து சூப்பரா வந்து நம்ம இது பண்ணிருக்கோம். அது போக எல்லா வரங்களுக்கு நம்ம டிஃபின், அப்புறம் வந்து ஃபுட்டு, மதியம் லஞ்சு எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். அது போக ஒரு பீட் கொடுக்குறோம். இது வந்து பொதுவா எல்லாருக்கும் வந்து சேர்றதுக்கு நம்ம ரிக்வெஸ்ட் பண்றோம். எல்லாரும் வாங்க, டொனேட் பண்ணுங்க. நம்ம வந்து இதுல இருக்க ஒரு இதே இருக்குன்னா சேவ் லைஃப் அண்ட் கீவ் பிளட் அண்ட் சேவ் லைஃப். அதே மாதிரி நீங்க பிளட் டொனேட் பண்ணா ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஒரு நல்ல காரியம், ஒரு ஐ மீன் சமாஜோடைய ஒரு இது சேவைன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எல்லாரும் வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க, பிளட் டொனேட் பண்ணுங்க. இந்த மாதிரி கேம்ப் எல்லா பக்கம் நடத்துங்க. அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ண முடியும், ஒருத்தர் க்ரோ ஆக முடியும். தேங்க்யூ வெரி மச். கோவை சரவணம்பட்டியில் உள்ள சங்கரா அறிவியல் மற்றும் வணிகவியல் கல்லூரியில் கிராமிய முறைப்படி குடிசை அமைத்து முளைப்பாரி எடுத்து கும்மியாட்டம் ஆடி பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடினர். தமிழகம் முழுவதும் கல்லூரிகளில் பொங்கல் விழா களை கட்டியுள்ளது. அந்த வகையில் கோவை சரவணம்பட்டியில் உள்ள சங்கரா அறிவியல் மற்றும் வணிகவியல் கல்லூரியில் கிராமிய முறைப்படி குடிசை அமைத்து பொங்கல் வைத்து வழிபட்டது மட்டுமல்லாமல் கயிறு இழுத்தல், உரிகடித்தல் உள்ளிட்ட கிராமிய போட்டிகளும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அம்சமாக கிராமங்களில் கோவில் திருவிழாவில் நடைபெறுவது போல முளைப்பாரி எடுத்து மேலதாளங்கள் முழங்க கல்லூரி வளாகத்தில் ஊர்வலமாக வந்தனர். மேலும் சமத்துவ பொங்கல் என்ற வாசகத்துடன் கோலமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவர்கள் பாரம்பரிய முறைப்படி குடிசை அமைத்து பொங்கல் வைத்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் செயலர் ராமச்சந்திரன், துணை செயலர் சந்தியா ராமச்சந்திரன், கல்லூரியின் இணைச் செயலாளர் நித்யா ராமச்சந்திரன் மற்றும் கல்லூரியின் முதல்வர் ராதிகா ஆகியோர் கலந்து கொண்டனர்.
நம்ம சங்கரா கல்லூரியில மிக விமர்சையாக பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணல, ஒரு வாரம் முன்னாடியே முளைப்பாரி எல்லாம் ஊற வச்சு நம்ம கோவில்ல வந்து சாமிக்கெல்லாம் பூஜை செஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜாதி வேதம் பார்க்காம ஒரே ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது நம்ம தமிழ்நாடுல பொங்கல் தான். ஸோ அதை நம்ம ரொம்ப கிராண்டா சங்கரா கல்லூரியில இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். உரியடி, டக் ஆஃப் வார், அப்புறம் வந்து நம்ம நாட்டுப்புற டான்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க. அண்ட் வெளியில இருந்தும் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்துக்கிறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்காக கொண்டாடுறோம். இந்த வருஷம் எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் ரொம்ப நல்ல அறுவடையா இருக்கணும்னு நாங்க சங்கரா கல்லூரியில இருந்து பிரார்த்திக்கிறோம். கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் பாஜக தலைவர்கள் சுவாமி தரிசனத்தை முடித்த பிறகு பாஜக தலைவர்களில் ஒருவரான நைனா நாகேந்திரன் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். கோவை டவுன்ஹால் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கோட்டை ஈஸ்வரன் திருக்கோவிலில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன், பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நயினா நாகேந்திரன், முகலாயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் பெருவாரியான இந்து ஆலயங்கள் அழிக்கப்பட்டதாக கூறினார். முகமது கஜினி 17 முறை படையெடுத்து கோவில்களில் உள்ள செல்வங்களை கொள்ளையடித்து சென்றதாகவும் தெரிவித்தார். வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டதாக கூறிய அவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் எடப்பாடி பழனிசாமி முதல்வரானால் அமைச்சர்கள் யார் என்பது குறித்து தேர்தல் முடிவுகளை பதிலளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தேமுதிகவுடன் இதுவரை எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்றும் கூட்டணியிலிருந்து அனைவரும் விலகி வருகிறார்கள் என்ற விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர், தற்போது அனைவரும் கூட்டணிக்குள் வந்து கொண்டிருப்பதாகவும் முதலாவதாக அன்புமணி ராமதாஸ் இணைந்துள்ளதாகவும் கூறினார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பராசக்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற தீ பரவட்டும் என்ற வசனத்தை நீக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இனி வருகின்ற ஆண்டு எல்லா கடவுளுடைய ஆசையோடு, சிவனுடைய ஆசையோடு வர இருக்கிற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். என்னிடம் கேள்வி கேட்டு பதிலை பெற்று இன்று ஒருநாள் முழுவதும் என்னை வைத்து அடிக்க பார்க்கிறீர்களா என்று அமைச்சர் KN நேரு நகைச்சுவையாக பதிலளித்தார். திருவெரும்பூரில் 6.10 கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமையவுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் அடிக்கல் நாட்டினர். திருச்சி திருவெரும்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைத்து தரக்கோரி திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் அப்போது மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் வாயிலாக தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையிடம் திருவெரும்பூர் பகுதியில் புதிய விரிவாக்க பேருந்து நிலையம் அமைத்து தரக்கோரி தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் எடுத்துரைத்தார். இதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணி தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவானது நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். இந்நிகழ்வில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன், மாநகராட்சி மேயர் அன்பழகன், மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணனுடைய வழிகாட்டுதல்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு நல்ல நிகழ்வு திருவெரும்பூர் தொகுதிக்கான ஒரு நீண்ட நாள் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்த ஒரு பேருந்து நிலையம், அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை இன்னைக்கு செய்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு தொகுதி மக்களின் சார்பாக முதலினுடைய நன்றிகளை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன். உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்களே, மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்களே, நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்களே, நம்முடைய கோட்டத் தலைவர் அண்ணன் மதிவானன் அவர்களே, துணை மேயர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளே, இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வைரமணி அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய தோழர் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அன்பு தோழர்களுக்கும், பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கும், பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். குறிப்பாக ஒரு 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை இன்னைக்கு அடிக்கல் நாட்ட வருகை தந்திருக்கிறார் அண்ணன் அவர்கள். சரி, இது மட்டும்தானா என்று சொன்னால், நம்முடைய மாநகராட்சி சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வார்டுகள் நம்முடைய தொகுதி சார்ந்து இருக்குது என்று சொன்னால், இங்கே எங்கு சென்றாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வளர்ச்சி பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே தான் இருக்கின்றது.
அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய துறையினுடைய அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மகள் 2026 என்ற பெயரில் கல்லூரி மாணவர்கள் பாரம்பரிய உடையான சேலை வேட்டி அணிந்து கிராமத்தில் பொங்கல் கொண்டாடுவது போல் மாணவர்கள் உற்சாகமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். கோவை மாவட்டம் ஈச்சனாரியில் உள்ள கற்பகம் உயர்கல்விக் கழகத்தில் மகள் 2026 என்ற பெயரில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காளைகள் குதிரைகள் வரிசையுடன் பண்பாட்டு திருவிழாவாக நடைபெற்ற விழாவில் வீர விளையாட்டுகளும் இடம்பெற்றது. துறை வாரியாக 60க்கும் மேற்பட்ட குழுவினர் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இந்த பொங்கல் விழாவில் வெளிநாட்டு மாணவர்களும் கலந்து கொண்டனர். மேலும் கிராமத்தில் எவ்வாறு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவார்களோ அதேபோல் கல்லூரி வளாகத்திலும் கிராமத்தை உருவாக்கி முளைப்பாரி எடுத்து வந்து ஒயிலாட்டம் ஆடி மாடு ஆட்டம் மயிலாட்டம் ஆடி கல்லூரி மாணவர்கள் பொங்கல் கொண்டாடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. அதேபோல கிராமிய நடனமான கிராமத்து பாடல், தெம்மாங்கு பாடல், வள்ளி கும்மி ஆடி பொங்கல் வைத்து ஆடு மாடுகளுக்கு பொங்கல் ஒட்டியும் கறவை மாடு காளை மாடு என்று கிராமத்தை மிஞ்சும் அளவிற்கு பொங்கலை கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் உற்சாகமாக நடனம் ஆடினார்கள்.
கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இணைந்து 6வது கிட்ஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை நீதிமன்ற மேனாள் நீதியரசர் பாஸ்கரன் துவக்கி வைத்தார். கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக 6வது கிட்ஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவையில் நடைபெற்றது. கோவையில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கிடையே விளையாட்டுத் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாநில, மாவட்ட அளவிலான அத்லெட்டிக் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி குழந்தை மாணவ மாணவிகளுக்கான 6வது கிட்ஸ் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி இணைந்து கோவை நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. முன்னதாக இதன் துவக்க விழா கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் மற்றும் ஸ்டைல் ஹோம் உரிமையாளர் பரசுராம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற முன்னாள் நீதியரசர் பாஸ்கரன் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரபு சங்கர், ஜிஎஸ்டி துணை ஆணையர் ஜோலா திருப்பதி, கொடிசியா முன்னாள் தலைவர் முத்துசாமி, ரோட்டரி கிளப் இண்டஸ்ட்ரியல் சிட்டி தலைவர் சண்முகராஜ், செயலாளர் பிரேம் செந்தில் மற்றும் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார், செயலாளர் ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒருநாள் போட்டியாக நடைபெற்ற இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 30 பள்ளிகளிலிருந்து 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஜூனியர் குழந்தைகளுக்காக நடைபெற்ற இதில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், தொடர் ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளில் கலந்த குழந்தை மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் தங்களது விளையாட்டு திறன்களை நிரூபித்தனர். கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஏற்பாடு செய்துள்ள 6வது ஆண்டு சிறுவர்களுடைய விளையாட்டு நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சிறுவர்களுக்காக இந்த அகாடமி ரோட்டரி சங்கத்தோடு இணைந்து இந்த விளையாட்டு போட்டியினை நடத்துகிறார்கள். சுமார் 70 பள்ளியிலிருந்து சிறுவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அனைத்து விதமான ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸையும் நடத்துகிறார்கள். சிறுவர்களுக்கான பயிற்சியினையும் கொடுக்கிறார்கள். இன்று காலையில் துப்பாக்கி சுடும் போட்டியிலே தேசிய அளவில் சாதனை பிடித்த யுவஸ்ரீ என்ற பெண்ணையும் எனக்கு அறிமுகம் செய்தார்கள். இந்த அகாடமியுடைய என்கரேஜ்மெண்டால் அந்த பெண் சாதித்துள்ளார். இதை போன்று பல்வேறு சாதனையாளர்கள் இந்த அகாடமி உருவாக்க முயற்சிகள் செய்து வருகிறது. அந்த முயற்சிகளுடைய வாழ்த்துக்கள். கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் கல்லூரியில் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் திருவிழா மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கல்லூரி வளாகத்தில் மண்பானை வைத்து புது அரிசியிட்டு பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு மாணவர்கள் சூரிய வழிபாடு செய்தனர். கிராமத்து திருவிழாவை நினைவுபடுத்தும் வகையில் உரிகடித்தல், கயிறு இழுத்தல் மற்றும் கும்மி ஆட்டம், ஒயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. இந்த விழாவில் பாஜக விளையாட்டு பிரிவு மாநில செயலாளரும் கல்லூரியின் தலைமை செயல் அதிகாரியுமான அனுஷா ரவி கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். குறிப்பாக கொங்கு மண்ணின் பாரம்பரிய துடுப்பு இசை முழங்க அதற்கு ஏற்ப மாணவ மாணவியர் அனைவரும் உற்சாகமாக வைப் செய்து நடனமாடியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் யூடியூப், Facebook, Instagram போன்ற
சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.